வேணும்னா இந்த இடத்துல கூட நீங்க பின்னு போட்டுக்கலாம். அப்படி பண்ணீங்கன்னா இந்த மடிப்பு கலையாது, பார்க்க அழகா இருக்கும். இந்த இடத்துல நான் முந்தானியை ஓப்பனா விடுறேன். இந்த பக்கம் சாரி நான் எடுத்து விட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மடிப்பு தான் கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நான் அதை பண்ணிட்டேன். சூப்பர் கலக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் ரியா மேரா என்னைக்கும் தோக்க மாட்டா. ஓ, யூ லுக் நைஸ். அது வந்து ஆன்லைன்ல புடவை எப்படி கட்டுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்து கட்டிக்கோ, வந்துடும். பிராச்சி, எப்போ என்ன மட்டன் தட்டுறதே உனக்கு வேலையா போச்சுல? நீ விரும்பி தானே அப்படி சொன்ன? ரியா, ஆன்லைன்ல பார்த்து சாரி கட்டிக்கோன்னு உன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதாவது எனக்கு சாரி கட்ட தெரியாதுன்னு. ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி பண்ற? எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, உன் எண்ணம் மட்டும் மாறவே இல்லை. என்ன கேவலப்படுத்திட்டே இருப்ப. Why? I just don't get it. நீ அக்கா இல்லையா? நான் இனிமே உன்னை அக்கா தான் கூப்பிடணும். ஆனா அதுக்கு நீ தகுதியானவ இல்ல. நான் அத்தையோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு சாரி கட்டிட்டேன் பாரு. You will see. நான் எப்படி ரெடியா இருக்கேன்னு பாரு. ராச்சி, உன் ஆட்டோ ரொம்ப ஓவரா இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன மட்டும் திட்ட பார்த்தல்ல? இவளுக்கு சாரி கட்ட தெரியாது, சாரி கூட கட்ட தெரியாது. இவளால எப்படி வீட்டை பாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்ல? இதுக்கப்புறம் நான் யாருன்னு பாப்பேன். நீ வேணா பாரு பிராச்சி, நான் இந்த சாரியோட சேர்த்து இந்த வீட்டை எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. இந்த வீட்டை மட்டும் இல்ல, உன்னையும் எப்படி சமாளிக்க போறேன்னு பாரு. நான் உன்னை ஹேண்டில் பண்ற விதத்துல நீ ஆச்சரியப்பட போற. உன்னால பேச கூட வாய் திறக்க முடியாது. உன்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் என்னோட ரியாக்ஷன் இருக்கும். இததான் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். லேட் ஆனாலும் சரி, நான் சொல்ல வந்ததை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இனிமே எல்லாம் நீயே பண்ணிடுவ. இதுதான் உண்மையான குழந்தையாங்கிறது. அஞ்சனா, நீ எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிட்ட தானே? ஐம் சோ சாரி, வர லேட் ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. இல்ல ஆரம்பிக்கல. ஜேர்னலிஸ்டும் ரிப்போர்ட்டர்ஸும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல இருக்காங்க. தேங்க் காட். மேம், நீங்க பையர்ஸோட ஃபைல்ஸ் கொண்டு வந்துட்டீங்கல்ல? ஓ நோ, ஆபீஸ்ல மறந்து கேபின்லயே வச்சிட்டேன் போல இருக்கு. பிரக்யா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபைல்மா. கான்ஃபரன்ஸ்க்கு அது தேவை. மேம், நான் போய் கொண்டு வரேன். ஆனா இங்க இருக்கிற வேலையை யார் பாக்குறது? அவரு அங்கதான் இருக்காரு. நான் அவரை கொண்டு வர சொல்றேன். அபிக்கு கால் பண்ணு. ஃபைல்ல இருக்கிற எல்லா கொட்டேஷன்ஸையும் உடனே நமக்கு அனுப்ப சொல்லு. என்ன ஒண்ணு பண்ணு, அபிக்கு வீடியோ கால் போட்டு அதுல இருக்கிற நம்பர்ஸை நல்லா பாத்துக்க. என்ன? ஓகே மேம். இந்த அஞ்சனா எனக்கு எதுக்கு வீடியோ கால் பண்றா? அஞ்சனா, நீ பிரக்யா மேடம்க்கு வீடியோ கால் பண்றதுக்கு பதிலா எனக்கு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரக்யா மேம் டேபிள்ல ஒரு பிளாக் ஃபைல் இருக்கு. அதுல இருந்து பையர்ஸோட கொட்டேஷன் எங்களுக்கு வேணும். சரி, ஓகே. எந்த ஃபைல்? இந்த பிளாக் ஃபைலா? பிரக்யா உள்ள கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பாரு. பிரக்யா, சொல்லுங்க. நீங்க சொல்றது கேக்குது. அது இல்ல, அது வந்து நான் அஞ்சனாவை கூப்பிடறதுக்கு பதிலா பை மிஸ்டேக்கா பிரக்யாவோட பேர் வந்துருச்சு. ஐ எம் சாரி. ஹலோ மேடம், மீடியாக்காரங்களாம் வந்துட்டாங்க. உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, we are just coming. அது வந்து இப்ப நீங்க எந்த வேலைக்காக போறீங்களோ அதுக்காக பெஸ்ட் ஆஃப் லக். அஞ்சனா, உனக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க் யூ. நீங்க நிஜமாவே பிரக்யா மேமோட ஹஸ்பண்டா? பிரக்யாவை கிஸ் பண்ண போனது வேற யாரும் கிடையாது, அவளோட ஹஸ்பண்ட் நான் தான். அப்படின்னா நீங்க பிரக்யா மேமோட... உனக்கு தான் மேம், அவ எனக்கு பொண்டாட்டி. என்ன புரிஞ்சுதா? ஒரு விஷயத்த மறந்துடாத, நீயும் டியூட்டியில இருக்க, நானும் தான். ஸோ நோ பர்சனல் விஷயம், சரியா? பாய்.
இங்க பாருமா ஒரு நிமிஷம். அவங்க வந்ததும் டீ வேணுமான்னு கேட்காத, தண்ணி முதல்ல கொடுக்கணும். சரியா? ஒரு நிமிஷம் இங்க வாமா. நீ போய் கதவை திறந்துறதா, ஓகேவா? பல்லவியா போய் அவங்கள கூட்டிட்டு வா. சரியா? பாத்துக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க. அவங்க டிரைவர் கிட்ட இருந்து போன் வந்தது. பங்களா நம்பர் கேட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் போய் பிராச்சி ரியாவையும் கூட்டிட்டு வா. சீக்கிரம் போன்னு சொல்றல, நாள் பூரா ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. போறேன். அத்தை வாங்க. வாமா. வணக்கம் ராஜேஸ்வரி மேடம். வணக்கம். ஹலோ சாரதா மேடம். வணக்கம். வீட கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ. ப்ளீஸ் கம். யா ப்ளீஸ். வாங்க, தேங்க் யூ. உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. விக்ரம் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு, அதனால தூங்கிட்டு இருக்காரு. ரன்வீர் சித்து அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஆபீஸ் போயிருக்காங்க. உங்க 2 மருமக எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அழகா பொறுப்பா குடும்ப பாங்கா இருக்காங்க. அவங்க தான் வீட்டையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படி சொல்றதுனே தெரியல. அத்தை அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்யூ சோ மச். நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க வந்து அவங்க நேச்சரை பத்தி கேட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். கேக்குறதுனால என்ன ஆயிடுச்சு? நீங்க தாராளமா சொல்லலாம். நீங்க அவங்கள பாராட்டுறத பாக்கும்போது உங்க பாராட்டுக்கு அவங்க 2 பேரும் தகுதியானவங்க மாதிரி தான் தெரியுது. சோனி, உங்க அத்தையும் எந்த வாய்ப்பையும் விடுறது இல்ல. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பேரனோட பொண்டாட்டிய பாராட்டுறாங்க. பேரன்கள் மேல எவ்வளவு அன்போ அதே மேல அவங்க பொண்டாட்டி மேலயும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இயற்கை தானே? ஆமா, அவங்க 2 பேரும் எங்க? ஐ எம் சோ சாரி. அவங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னதான் பண்றாங்க? ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க தேவையில்லாம ராஜேஸ்வரி மேடத்தையும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஏன் இவங்க இவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? அடடா, பாக்குறதுக்கு தங்க சிலை மாதிரி இருக்க. ரொம்ப அழகா இருக்க நீ. அழகு கொட்டுறடா நீனு. உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நேரத்துல கண் திருஷ்டி படும். ஒரு நிமிஷம் இரு, உனக்கு திருஷ்டி போட்டு வச்சு விடுறேன். அச்சச்சோ, ராஜேஸ்வரி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க உன் வீட்டுக்கு அப்படியே லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. நல்ல அழகான வெள்ளை முகம், அதுல கருப்பான பெரிய கண்ணு, நல்ல அருமையான சேலை வளையல். பார்த்த உடனே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. 4 இடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி மருமகளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு. சரி வாமா, வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா சீக்கிரம் போயிடலாம். வா பிராச்சி. நீ பார்க்க தங்க சிலை மாதிரி இருக்கமா. தேங்க்யூ. சேலைய ரொம்ப அருமையா நீ கட்டிருக்கியே. உனக்கு கண்ணு பட்டுடக்கூடாது. ரியா, ராஜேஸ்வரி மேடம் வந்துட்டாங்க. நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். லேட் ஆயிடக்கூடாது. சீக்கிரம் கீழே போலாம். வா. இங்க பாருமா ரியா, இந்த சேலை, இந்த நகைகள், இந்த அழகு, இந்த 2 விஷயத்திலயும் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா இப்ப நீ அந்த ராஜேஸ்வரி மேடத்தை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணியே ஆகணும். ரியா சீக்கிரம் வா. லேட் ஆக கூடாதுல்ல. சீக்கிரம் வா. வாங்க போலாம். இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒற்றுமைங்கிறதே வரவே வராது. ஏன்னா இத நான் சொல்றேன் இல்லையா, நான் சொன்னா அப்படியே நடக்கும். பிரக்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இந்த மீட்டிங்க்கு கௌரவம் வரான். கௌரவியே வரான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க. அவன் பண்ண காரியத்துக்கு எல்லாரும் முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதாம சரி. மன்னிப்பு கேட்டாலாம் சரியா வராதுமா. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னானா? ஆமா, நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாவோட மனசு ரொம்ப பெருசு. ஆனா தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. பிரக்யா, உன்னோட சக்சஸ்க்காக வேணா நான் காத்துட்டு இருப்பேன். ஆனா உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ என்னோட பொறுப்பு. உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா அதோட கிரெடிட் எனக்கு கிடைக்கும். அதே சமயம் தப்பு ஏதாவது நடந்தா அதுக்கான கிரெடிட்டும் எனக்கு தான் கிடைக்கணும். நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? ஏன்னா தாப்பர் ஃபேமிலிய நான் தான் பிசினஸ் பார்ட்னரா ஆக்கினேன். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க யாராவது உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா
அவங்களுக்கான தண்டனையையும் நான் தான் கொடுப்பேன். அந்த மீட்டிங்கும் முக்கியம், நீ அவனை அரைஞ்சதும் முக்கியம்தான். அப்புறம் இப்ப நடக்க போறது இருக்கு பாரு, அதுவும் முக்கியம்தான். ஆண்டி, நீங்க பண்ண விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த கௌரவ் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் நல்லவன் இல்ல. ஐ நோ, அவனோட பிசினஸ் எஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான். அவன் எல்லாரும் முன்னாடியும் என்ன சொல்லுவானா, அவன் ஷேர் கொடுத்ததாவும் அதை நீ வேண்டான்னு சொன்னதாவும் சொல்லுவான். ஆமா ஆண்டி, எனக்கு அவனோட பணம் தேவையில்லை. அந்த மொத்த பணத்தையும் வேற யாருக்காவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவனும் இதைத்தான் பண்ணுவான். அவனும் எல்லாரும் முன்னாடியும் அவன் ஷேர் கொடுக்கறதா சொன்னா, நான் நீ வேணான்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸை டொனேட் பண்ற ஐடியாவும் உன்னோடதுன்னு தான் சொல்லுவான். அதனால அவனோட கம்பெனிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்புறம் அங்க வேலை பார்க்குற ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கும் வேலை போகாது. அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸோட ஃபேமிலியை நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடல. அவங்க வந்துட்டு போட்டும். என்னோட கடினமான முடிவால எந்த ஒரு ஒர்க்கரோட வாழ்க்கையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாது. இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தானே, பரவாயில்ல. அதை யோசிச்சுதான் நானும் அவனை வர சொன்னேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். மேம், நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு கீழே எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். எஸ், we are ready. ஓகே மேம், லெட்ஸ் கோ. வாங்க மேம், இது உங்களுடைய சீட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஹலோ எவ்ரிவன், இப்போ மிஸ் பிரக்யா அரோரா, சுஷ்மா டெனன் இப்போ நமக்கு முன்னாடி வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கான காரணம் என்னன்னு அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே 1 by 1 உங்களுக்கான क्वेश्चंस நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிவன். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்பவே முக்கியம்தான். ஏன்னா இன்னைக்கு நாங்க சொல்ல போற விஷயமும் செய்ய போற காரியமும் மக்கள் கிட்ட சீக்கிரமா போய் சேரணும். எங்களோட மோட்டிவ் பப்ளிசிட்டி கிடையாது. நாங்க இங்க ஆசைப்படுறதெல்லாம் நாங்க பண்ற நல்ல காரியத்தை பார்த்து மத்தவங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றதுக்கு முன் வரணும். இந்த கம்பெனி டெல்லியில இருந்து ஆப்ரேட் ஆகுது. அப்புறம் இந்த கம்பெனிய எங்களுக்காக தாப்பர் அண்ட் சன்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் தாப்பர் அண்ட் சன்ஸோட எங்களுக்கு இருக்கிற பார்ட்னர்ஷிப்க்கு கடைசி நாள்னு சொல்லிக்க விரும்புறேன். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இது பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிட்டாங்களா? என்னமோ நடந்துருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுக்கான காரணத்தை நாங்க உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு எங்க பார்ட்னர்ஷிப்கான கடைசி நாள். அப்புறம் கௌரவ் தாப்பர் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ பிரக்யா மேம். பிரக்யா மேம் சரியா சொன்னாங்க, இது எங்க பார்ட்னர்ஷிப்போட கடைசி நாள். ஆனா இப்படி கடைசின்னு கேட்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா தோணல. ஆனா இது ஒரு புது ஆரம்பம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, லைஃப்ல எந்த விஷயமும் முடியாதுன்னு, அது அப்படியே மாறும்னு. ஸ்பீடு ஃபோர்ஸா மாறும், அப்புறம் ஃபோர்ஸ் பவரா மாறும், பவர் வேற பவரா மாறும். ரிலாக்ஸ், நான் புரியுற மாதிரியே சொல்றேன். சிலரோட தோல்வி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெற்றியா மாறும். தோல்வி வெற்றியோட எக்ஸாம்பிளை நான் பார்த்ததே இல்லை, ஆனா நானா கத்துக்கிட்டது. அதுவும் பிரக்யா மேடம் கிட்ட இருந்து. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் பிரக்யா மேடம் பார்க்கும்போது இப்படி ஒரு லேடியான்னு ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட தலகணமே இல்லை. எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பேசுறாங்க, சின்னவங்களோ பெரியவங்களோ. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாரையும் அன்பா தான் ட்ரீட் பண்றாங்க. அவங்க நம்பிக்கையை பெற்றாதான் அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். பிரக்யா மேடம், ஐ எம் ரியலி சாரி. நடந்த எல்லா விஷயத்துக்கும் மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. We can move on, please. I am moving on. ஆனா அதுக்கு நான் மூவ் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கொண்டு பேசினாலே போதும். நான் இப்போ சொல்ல போற விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க.
இந்த உண்மையை சொல்ல எனக்கு மைக்கெல்லாம் தேவையில்லை. உண்மைக்கு அதுக்கான குரல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை சொல்ல தைரியம் வேணும், அவ்வளவுதான். உங்க முன்னாடி சொல்ல போறது இருக்கே, இதுக்கு முன்னாடி இப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியே கேட்டிருந்தாலும் அதை காமெடியா நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியே கை கூப்பி நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை காமெடி ஆக்கிறாதீங்க, இதை சரித்திரமாக்குங்க. மிஸ்டர் கௌரவ் தாப்பர், ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட். எதுக்காக நீங்க இங்க வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. என்ன அதான் பண்ணிட்டு இருக்கேன் சுஷ்மா மேடம். நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? அதை நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். கரெக்ட், நானே சொல்றேன். நீங்க எப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒருத்தர் தன்னோட பிசினஸ் ஷேர் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஏதாவது வாங்காம இருந்திருக்காங்களா? சொல்லுங்க. இந்த பிரக்யா அரோரா என்ன இவங்க மோலிஸ்ட் பண்ணாங்க. என்ன இவரு நம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்க? நீ இப்ப தெளிவா தான் இருக்கியா? வாட் ரபிஷ். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். நீங்க எல்லாரும் இதானே யோசிக்கிறீங்க, ஒரு ஆம்பளைக்கு எதிராக எப்படி நடக்கும்னு. ஆனா உண்மை, பிரக்யா அரோரா எனக்கு எதிராக பண்ணாங்க. நாம ஈக்குவலிட்டியை பத்தி பேசுறோம், ஆணும் பொண்ணும் சரிசமன்னு மார்த்தட்டி பேசிக்கிறோம், எல்லாரும் தோல் கொடுத்து தோல் நடக்கிறாங்க. ஆனா மோலிஸ்டேஷன் வரும்போது எல்லா பழியும் ஆம்பளை மேலதான் விழுது. இந்த பெண்கள் தப்பிச்சிடுறாங்க. ஆனா இவ கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் எல்லா பெண்களையும் சம்மந்தப்படுத்த மாட்டேன். எல்லார் பேரையும் சம்மந்தப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. நான் பிரக்யா அரோரா பேரை மட்டும் தான் சொல்றேன். இவ தான் என்ன மோலிஸ்ட் பண்ணது. இவ எனக்கு தண்ணில போதை மருந்த கொடுத்து என் கூட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. நீ உளறத நிறுத்துறியா? இவனை உடனே இங்க இருந்து வெளியில அனுப்பு. ரைட் நவ. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இவங்க முதல்ல தண்ணியில போதை மருந்த கலந்து கொடுத்தாங்க. அப்புறம் சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ண சொன்னாங்க. இது அதே பேப்பர்ஸ் தான். அதாவது என்னோட மொத்த ஷேர்ஸையும் கம்பெனி உங்க பேர்ல எழுதி வைக்கிற மாதிரி இருந்தது. ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், போதையில இருந்ததுனால பேப்பர்ஸ் என்னால சரியா படிக்க முடியல. ஆனா பெரிய பிரச்சனைன்னு என்னால புரிஞ்சிக்க முடிஞ்சது. அங்க இருந்து ஓட முயற்சி பண்ண அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் மேல அப்படியே குதிச்சாங்க. இவன் உளறான், இவன் தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இவன் என்ன மோலிஸ்ட் பண்ண முயற்சி பண்ணா. உங்க முன்னாடி நான் உண்மையை சொல்றேன், சுய நினைவோட நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணல. இவங்க வேணும்னே வலுக்கட்டாயமா பண்ண வச்சாங்க. And she dropped me. He's lying. இவன் தேவையில்லாம உளறான். நான் இவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் எது உண்மை எது பொய்ன்னு. மிஸ்டர் கௌரவ், நீங்க ரொம்ப பெரிய குற்றத்தை சுமத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த குற்றம் பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? இது ஒரு அப்பட்டமான பொய். பாருங்க, நான் எதுக்கு போய் சொல்லணும்? நான் என் கம்பெனி யாருக்காவது கொடுத்தா அதுக்கு பணம் வாங்க மாட்டேனா? இது பிலிம்ல தான் நடக்கும். இவங்க எனக்கு எதிராக ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இதுதான் உண்மைனா அப்பயே இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஏன்னா நான் உயிரோட இருக்க ஆசைப்பட்டேன். இவங்க என்ன கத்தி காட்டி மிரட்டினாங்க. வாயை திறந்தா கொன்னுடுவேன்னு இவங்க என்ன மிரட்டினாங்க. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காப்பாத்திக்கிறதா இல்ல மோலிஸ்ல இருந்து காப்பாத்திக்கிறதான்னு என் பசங்களை நினைச்சு நான் பயந்தேன். நீங்களே சொல்லுங்க, என்ன பண்றது? பதில் சொல்லுங்க பிரக்யா மேடம். பிரக்யா மேடம், உண்மையை சொல்லுங்க. நீங்க கௌரவ் தாப்பரை மொலஸ்ட் பண்ணது உண்மையா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. மொலஸ்டேஷன் பண்றதுக்கான காரணம் என்ன? கம்பெனி ஷேர்ஸா? இல்ல நிஜமாவே அவர் பிளாக்மெயில் பண்ண நினைச்சீங்களா? இல்ல கௌரவ அடைய நினைச்சீங்களா? சொல்லுங்க, இதுக்கான பதில சொல்லுங்க. எதுக்கு அமைதியா இருக்கீங்க? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என்ன மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஆனா அவர் எதுக்கு போய் சொல்ல போறாரு? கௌரவ் தாப்பர எல்லா ஷேர்ஸையும் உங்களுக்கு வித்துட்டாரு. இது மட்டும் இல்லாம பணமே வாங்காமலேவா? தட் நாட் பாசிபிள். மொத்தத்தையும் அவர் சேரிட்டிக்கு தான் கொடுக்க போறாரு. சேரிட்டிக்கு மொத்த ஷேர்ஸும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா யாரோ அவரை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அப்புறம் நீங்க ஒரு மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மேடம், சொல்லுங்க மேடம். இதுல எது உண்மை? நீங்க பதில் சொன்னா தானே தெரியும். சொல்லுங்க மேடம். உங்க புருஷன் உங்களை கைவிட்டுட்டாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். பிரக்யா மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, இதுல உங்களுக்கு என்ன உண்மையா? சொல்லுங்க. நாங்க இன்னொன்னு கேள்விப்பட்டோம், நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் யாரோ கிங் சிங் கூட நீங்க இருந்தீங்களாமே. அவர் ரொம்ப பணக்காரராமே.
நீங்க அமைதியா ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்க ஆஸ்திரேலியா போனீங்க. அங்க நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்க என்ன பிசினஸ் பண்ணீங்க? அங்கேயே நீங்க யாராவது பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்க இது வரைக்கும் எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? சரி, கல்யாணத்தை எதுக்காக மறைக்கிறீங்க நீங்க? இந்த கான்ஃபரன்ஸ் இந்த விஷயத்துக்காக வைக்கல. பதில் சொல்ல நீங்க விரும்பலனா நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு நாங்க எடுத்துக்கலாமா? மிஸ்டர் தாப்பர் தான் போய் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என் பொண்ணை மாலஸ்டேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அதனாலதான் நாங்க அப்போ ஒருவேளை அவர் உங்க பொண்ணை மொலஸ்ட் பண்ணிருந்தானா அப்ப எதுக்காக நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்ல? அது நாங்க இது ஃபிலிம்ல தான் நடக்கும். இவங்க எனக்கு எதிராக ஃப்ராட் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க பொய்க்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? அப்போ நீங்க சொல்லி தான் பிரக்யா வந்து கௌரவ் கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்களா? My personal life. உண்மையை சொல்லுங்க. இன்னும் எத்தனை பேரோட இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. எத்தனை பேரை மோனஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும். நாங்க வேணா அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க பணக்கார ஆளுங்களை தேடி வழியில மாட்ட வைக்கிறீங்க. உங்க சக்சஸோட தாரக மந்திரம் இதானா? எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? அப்புறம் உங்களோட எல்லா ஹஸ்பண்ட்ஸும் எங்க? அவ எப்படி எப்படி பேசலாம்? அதுவும் எல்லார் முன்னாடியும். Calm down, calm down. ஒண்ணுமே பண்ணல. உட்காரு நான் சொல்றேன்ல. நான் எதுவுமே பண்ணல. I know உன்னை நீயே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல பிரக்யா. இங்க பாரு. நான் அவனை மொலஸ்ட் பண்ணேன்னு அவன் எப்படி சொல்லலாம்? அவன் தான் காஃபில போத மருந்து கலந்தா அவன் தான் என்ன மொலஸ்ட் பண்ண நினைச்சான். தப்பான பேப்பர்ஸ் ஃபைல்ல வச்சு என்கிட்ட சைன் வாங்கணும்னு நினைச்சான். அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எதையும் நடக்க விடல. அதனால அவன் ஹர்ட் ஆகி மீடியாவை கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறான். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. நான் எதுவுமே பண்ணல. எல்லாரும் எப்படி என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்? என்ன பத்தி எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. இவங்களுக்குலாம் எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்க உரிமை இருக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன்னு யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிச்சேன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. பணத்துக்காக நான் என்ன செஞ்சேன்னு சொல்றாங்க. பிரக்யா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்புறம் அவன் எப்படிப்பட்டவனும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, எல்லார் முன்னாடியும் உன்னை அவன் அழ வச்சிருக்கான். உன்னை இன்சல்ட் பண்ணிருக்கான்ல. அவனை நான் மன்னிக்கவும் மாட்டேன். எந்த காலத்திலும் சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ப்ளீஸ் போதும் பொறுமையா இரு. Just calm down.